Good evening, students. Assalamu alaikum. Vanakkam. ஒரு 1 minute ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். லெவல் 3ல பாத்தீங்கன்னு சொன்னா எஃப்ஏஆர் சப்ஜெக்டை பொறுத்த வகையில உங்களுடைய பேப்பரை பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கிற இந்த மாடலுக்கு தான் இருக்கு. ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்கிறது. இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது உங்களோட ஏற்கனவே ஏ லெவல் அக்கவுண்டிங் படிச்சாக்களோட ரிலேட்டடான சில சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. அதையும் தாண்டி சில புதிய விடயங்களும் என்ன செய்யப்படுது இந்த பாடத்துல உள்வாங்கப்பட்டிருக்கு. ரைட். உங்களோட பாடத்துல அதாவது உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல மாடலை கொஞ்சம் பாருங்க. இது நான் 2023 ஜூலை பேப்பர்ல உங்களுக்கு மாடலை காட்டுறேன். பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி என்று உங்களுக்கு என்ன செய்யப்படுது வினாக்கள் வருது. பகுதி ஏ பொறுத்தளவில் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு நோட்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள், தியரட்டிக்கலான கேள்விகள், நியமங்களோட சம்பந்தப்பட்ட தியரட்டிக்கலான கேள்விகள் என்ன செய்யப்படும் உங்களுக்கு கேட்கப்படும். ஒரு சில அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டும் என்ன செய்யப்படும் அதுல 5 மார்க்ஸுக்கு கேட்கப்படும். 5 மார்க்ஸ் படி 4 கேள்விகள் கேட்கப்படும். நோட்ஸ் கேள்விகளும் இருக்கும். ஒரு சில ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்பட்ட சில கணக்கு கேள்விகளும் என்ன செய்யும். கட்டாயம் இது தியரட்டிக்கல் பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. ரைட். அடுத்தது பகுதி பி பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி பில 10 மார்க்ஸ் படி என்ன செய்யப்படுது 3 கேள்விகள் வருது. 10 மார்க்ஸ் படி 3 கேள்விகள். அதுல கட்டாயம் ஒரு கேள்வி வரும் என்னன்னு சொன்னா உங்களுக்குரிய காசு பாய்ச்சல் கூற்று. காசு பாய்ச்சல் கூற்று LKS 7 பிரகாரம் நீங்க ஏ லெவல் செஞ்சாக்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு வந்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க கிளாஸ்ல. லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு ஜாயின் பண்ணாக்கள் ஏ லெவல் வேற ஸ்ட்ரீம் எடுத்தாக்களும் இருக்கிறீங்க. காசு பாய்ச்சல் கூற்று என்று சொல்லி ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரு நிதி கூற்று ஒன்று. ரைட். அது சம்பந்தமான கேள்வி என்ன செய்யப்படும் உங்களுக்கு 10 மார்க்ஸுக்கு வரும். தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்வியாக இருக்கும். நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று தான் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. நேர்முறை என்று சொல்ல என்ன செய்யப்படலை உங்களுக்கு கேட்கப்படலை. ரைட். நம்ம காசு பாய்ச்சல் கூற்று படிக்கும் போது என்ன செய்வோம் இந்த விடயங்களை பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்பட்டது. வினா இலக்கம் 6 அந்த பகுதி பில பாத்தீங்கன்னு சொன்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்படுது. ஒரு வருடம் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் அடுத்த வருடம் வராது. புதிய ஸ்டாண்டர்ட் தான் அவங்க என்ன செய்யறாங்க மாறி மாறி கேள்வி கேட்காங்க. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் 10 மார்க்ஸுக்கு வரும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்பட்டதான். 2 10 மார்க்ஸ் கேள்வி, ஒரு காசு பாய்ச்சல் கூற்றும் வரும். அவை மொத்தம் 30 புள்ளிகள். ரைட். பகுதி சிக்கு வரும். பகுதி சிய பாத்தீங்கன்னு சொன்னா அதான் உங்களுக்கு பெரிய ஒரு பகுதியாக இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு கேள்விதான் கம்பெனி கணக்கு. ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்று அல்லது வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி தான் பிரசுரிப்பு நோக்கத்துக்கான கம்பெனி கணக்கோட சம்பந்தப்பட்ட என்ன ஒரு கேள்வி ஒன்று வரும். வருமான கூற்று, ஐந்தொகை, உரிமை மாற்ற கூற்று, ஆதனம் பொறி உபகரணங்கள் சம்பந்தமான குறிப்புகள் சகலதும் சேர்த்து என்ன செய்யப்படுது 25 புள்ளிகளுக்கு என்ன செய்யப்படும் உங்களுக்குரிய ஒரு கணக்கொண்டு வரும். கம்பெனி கணக்கொண்டு வரும். ரைட். இது கம்பெனி கணக்குல செம்மையாக்கல்கள், சின்ன செம்மையாக்கல்களும் இருக்கு, சிறிய செம்மையாக்கல்களும் இருக்கு, பெரிய செம்மையாக்கல்களும் என்ன செய்யப்படுது. இவ்வாறான பெரிய செம்மையாக்கல்களும் அங்கே காணப்படுது. ரைட். இது நீங்க படிக்காத சில ஸ்டாண்டர்டுல இருந்து என்ன செய்யப்படும் கேள்விகள் வரும். நீங்க படிக்காத சில ஸ்டாண்டர்டுகளும் கேள்விக்கு வரும். ரைட்.
அடுத்தது பாத்தீங்கன்னா வினா இலக்கம் 9 உங்களுக்கு முற்று முழுதாக புதிய கேள்வியாக காணப்படும். அதாவது ரேஷியோ அனலைசிஸ். ரேஷியோ அனலைசிஸை பொறுத்தளவையில் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க கணிப்பீடு செய்ய, அதாவது விகித பகுப்பாய்வு சம்பந்தப்பட்டது. நீங்க இந்த ஆடிட்டிங் சப்ஜெக்ட்லையும் படிப்பீங்க விகித பகுப்பாய்வு என்று சொல்லி. அதே பாடம் நம்முடைய என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா விகித பகுப்பாய்வு. நீங்க விகிதங்களை கணிப்பீடு செய்தலும் வரும். அதே நேரம் அந்த விகிதங்கள் சம்பந்தமாக ஒரு அறிக்கை தயாரிக்கிறது என்ன செய்யப்படும், உங்களுக்கு கேள்வியாக வரும். இது கட்டாயம் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ரைட், கட்டாயம் வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். 12 புள்ளிகளுக்கு வரும் அல்லது 10 புள்ளிகளுக்கு வரும். ரைட், இறுதி கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இறுதி கேள்விகள் அதாவது பிசினஸ் காம்பினேஷன் சொல்லுவோம். அதாவது ஒன்றிணைக்கப்பட்ட வணிகங்கள் என்று சம்பந்தப்பட்டது. அதாவது இப்ப நீங்க இதுவரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு கம்பெனிக்குரிய கணக்கை செய்யறதுக்கு தான். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய 13 மாசத்துக்கு 2 கம்பெனிகள் ஒன்று சேருகின்ற போது, அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியினை கொள்வனவு செய்கின்ற போது அந்த கம்பெனிகளுக்கான வருமான கூற்று எவ்வாறு காணப்படும், அந்த கம்பெனிகளுக்கான ஐந்தொகை எவ்வாறு காணப்படும் என்பது சம்பந்தமான ஒரு கேள்விதான் 13 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. நீங்க உங்களோட WAT பேப்பர் திருத்துகின்ற போது இந்த கேள்வி நீங்க டச் பண்ணிருக்கிறீங்களா, இந்த கேள்வி நீங்க செஞ்சிருக்கிறீங்களா என்ன செய்வாங்க, எக்ஸாமினர்ஸ் செக் பண்ணுவாங்க. இந்த கேள்வியை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் செய்திருக்க வேண்டும். செய்திருந்தா தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு பாஸ் போடக்கூடிய வீதம் அவங்க நிகழ்தாக கூட இருக்கு. ரைட், இந்த கேள்விகள் முக்கியமாக எதிர்பார்க்கிற கேள்விகள் ஒன்று. இதான் என்ன, ஒன்றிணைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கான நிதி கூற்றுகள். ரைட், இவ்வளவு தான் என்ன உங்களோட சிலபஸ். கம்பெனி கணக்கு, காசு பாய்ச்சல் கூற்று, ஒன்றிணைக்கப்பட்ட நிறுவனங்களுக்கான கணிப்பீடு, விகித பகுப்பாய்வு சம்பந்தமான விடயம், மற்றது நிறைய அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சகலதும் என்ன செய்வோம், நம்மளோட பாடத்துல படிப்போம், டீப்பாக படிப்போம். மேலோட்டமா இல்லாமலுக்கு என்ன செய்வோம், ஒரு சில ஸ்டாண்டர்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம டீப்பாக படிக்கக்கூடியதாக இருக்கு. ரைட், இதுதான் உங்களுக்குரிய பேப்பர் ஸ்ட்ரக்சர். நீங்க என்ன செய்யணும், 40 புள்ளிகள் எடுத்தால் பாஸ் பண்ணணும், 50 புள்ளிகள் எடுத்தால் சி கிடைக்கும். என்ன செய்யணும், கட்டாயம் 50 புள்ளிகளுக்கு மேல் ஸ்கோர் பண்றதுக்கு தான் என்ன செய்யணும், நீங்க முயற்சி செய்ய வேண்டும். 40 மார்க்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. கட்டாயம் ஏ ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி சி ரிசல்ட்ஸுக்கு மேலேயாவது என்ன செய்யணும், நாம் எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சி எடுத்தா தான் என்ன, நீங்க வேறு பாடங்கள்ல ஏதாவது உங்களுக்கு கவனஈனமான முறையில உங்களுக்கு ஃபைலோ 40க்கு குறைவாக வந்தாலோ சி எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா என்ன, அந்த பாடங்கள் என்ன செய்யும், உங்களுக்கு ரிஃபர்டாக உங்களுக்கு ஃபைல் வராது, பாஸ்ங்கிறது வரும். ஆகவே அனைத்து பாடங்களிலும் என்ன, சி என்கிற ரிசல்ட்ஸுக்கு மேல 50 என்கிற மார்க்ஸுக்கு மேல நீங்க என்ன செய்யணும், நீங்க எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நாம இன்றைக்கு படிக்க போற பாடம் தான் எஃப்ஐஆர்ல நேரடியாக நம்ம பாடத்துக்கு போவோம். 10 மார்க்ஸுக்குரிய பாடம் காசு பாய்ச்சல் கூற்று சம்பந்தமானது. பார்ட் பில வரக்கூடிய வினா இலக்கம் 5, 6, 7 அதுல ஏதாவது ஒரு கேள்வியாக வரக்கூடிய காசு பாய்ச்சல் கூற்று சம்பந்தமானதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், காசு பாய்ச்சல் கூற்று நிறைவு செய்த பின்னர் என்ன செய்வோம், நம்ம கம்பெனி கணக்கு ஆரம்பிப்போம். கம்பெனி கணக்குக்கு பிறகு என்ன செய்வோம், கம்பெனி கணக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை படிப்போம். அதுக்கு பிறகு கம்பெனியோட சம்பந்தப்பட்ட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வோம், நாம படிப்போம். ரைட், அதுக்கு பிறகு ஒன்றிணைக்கப்பட்ட நிதி கூற்றுகள், அதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், அடுத்தது விகித பகுப்பாய்வு சம்பந்தமாக படிப்போம். இதுதான் என்ன நம்ம படிக்கக்கூடிய ஓர்டராக காணப்படும். ரைட், அப்ப நாம் இன்றைக்கு படிக்க போறதுதான் காசு பாய்ச்சல் கூற்று சம்பந்தமான பாடம். காசு பாய்ச்சல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்ற பாத்தீங்கன்னு சொன்னா LK7 LK7ல என்ன செய்யப்பட்டிருக்கு, காசு பாய்ச்சல் கூற்று சம்பந்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ரைட், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, காசேடு சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. காசு பெறுவனவையும் காசு கொடுப்பனவையும் பதிவு செய்கின்ற ஏட்டுக்கு பேர் தான் என்ன, காசேடு. அந்த காசேடு மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, நியமத்தை பின்பற்றி நாம் என்ன செய்ய போறோம், காசு பாய்ச்சல் கூற்றினை என்ன செய்ய போறோம், தயாரிக்க போகின்றோம். அதாவது நிறுவனத்துக்கு எவ்வளவு பணம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, நிறுவனம் எவ்வளவு பணத்தினை உண்மையாக செலவழிக்கின்றது என்பது சம்பந்தமாக அனலைஸ் பண்ணி நம்ம தயாரிக்கக்கூடிய கூற்று ஒன்றுதான் காசு பாய்ச்சல் கூற்று. நிறுவனத்துக்குள்ள காசு பெறப்படுகின்ற போது அதனை காசு உட்பாய்ச்சல் என்று சொல்லுவோம். நிறுவனத்தை விட்டு காசு நம்ம செலவு செய்கின்ற போது அதை என்ன செய்வோம்னு சொன்னா காசு வெளிப்பாய்ச்சல் என்று சொல்லுவோம். ஆகவே காசு உட்பாய்ச்சலையும் காசு வெளிப்பாய்ச்சலையும் உள்ளடக்கி
நம்ம தயாரிக்கின்ற ஒரு கூற்றுக்கு பேர் தான் என்ன? காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்லுவோம். ரைட்? காசு பாய்ச்சல் கூற்றை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஃபார்மேட் இவ்வாறு தான் காணப்படும். காசு பாய்ச்சல் கூற்று 2 முறைகளில் செய்யப்படும். ஒன்று நேர்முறை, இன்னொன்று நேரில் முறை. டிரெக்ட் மெத்தட், இன்டிரெக்ட் மெத்தட் என்று 2 முறைகள் இருக்கு. நமக்கு எக்ஸாமுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு காசு பாய்ச்சல் கூற்று, அவங்க கேட்கிற கேள்வியே நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்றத்தை அவங்க கேட்காங்க. ரைட்? அந்த காசு பாய்ச்சல் கூற்ற ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொன்னா இதுதான் அவங்களுக்குரிய ஃபார்மேட். இதுதான் காசு பாய்ச்சலுக்குரிய ஃபார்மேட்டாக காணப்படும். இந்த ஃபார்மேட்டை நாம் என்ன செய்வோம்? நாம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரைட்? இதுதான் காசு பாய்ச்சல் கூற்று. உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வருமான கூற்ற போல ஒரு ஃபார்மேட் அடிச்சிருப்பீங்க தானே? நீங்க வருமான கூற்ற போல ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதுல நீங்க என்ன செய்வீங்க? காசு பாய்ச்சல் கூற்றில் இடம்பெறக்கூடிய முக்கியமான விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று தொழிற்பாட்டு நடவடிக்கை அல்லது செயற்பாட்டு நடவடிக்கை, இன்னொன்று முதலீட்டு நடவடிக்கை, மூன்றாவது நிதியீட்டு நடவடிக்கை. 3 வகையான நடவடிக்கைகள் இடம்பெறும். இந்த காசு பாய்ச்சல் கூற்று எவ்வாறு தயாரிக்கப்படும் என்பது சம்பந்தமாக நாம் என்ன செய்ய போறோம்? இன்றைய கிளாஸ்ல படிக்க போறோம். பாருங்க. ரைட். ரைட். நம்ம என்ன செய்வோம்? காசு பாய்ச்சல் கூற்றொன்றை தயாரிப்பது எப்படி என்ன செய்ய போறோம்? நாம பார்க்க போறோம். ரைட். காசு பாய்ச்சல் கூற்ற பொறுத்தளவையில பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய காசையும் நாம் செலவு செய்யக்கூடிய காசையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 3 வகைகளாக பிரிக்கும். ஒன்று செயற்பாட்டு நடவடிக்கைகள் அல்லது தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், ஆபரேஷன் ஆக்டிவிட்டிஸ். செயற்பாட்டு நடவடிக்கைகள் அல்லது தொழிற்பாட்டு நடவடிக்கைகள். செயற்பாட்டு நடவடிக்கை அல்லது தொழிற்பாட்டு நடவடிக்கைன்னு சொல்லுவோம், ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். 2வது முதலீட்டு நடவடிக்கை, 3வது நிதியீட்டு நடவடிக்கைகள். என்ன செய்யறோம்? 3 வகைகளாக பிரிக்கிறோம். அதாவது அன்றாடம் நாம் வணிக செயற்பாட்டை மேற்கொள்வோம் தானே? அன்றாடம் நாம் வணிக செயற்பாட்டை மேற்கொள்கின்ற போது நமக்கு வரக்கூடிய பணத்தினையும் நாம் செலவு செய்யக்கூடிய பணத்தினையும் பதிவு செய்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் என்ன? செயற்பாடு நடவடிக்கை. 4வது செயற்பாடு. முதலீட்டு நடவடிக்கை என்னன்னு சொன்னா ஆதனம் பொறி உபகரணங்களை கொள்வனவு செய்தல், ஆதனம் பொறி உபகரணங்களை விற்பனை செய்தல், முதலீடுகளை மேற்கொள்ளுதல், முதலீடுகளை மீளப்பெறுதல், முதலீட்டு வருமானங்களை பெற்றுக்கொள்வது சம்பந்தமான நடவடிக்கைகளை பதிவதற்குரிய நடவடிக்கைக்கு பேர் தான் முதலீட்டு நடவடிக்கை. நிதியீட்டு நடவடிக்கை என்னன்னு சொன்னா அதாவது நம்ம கடன்கள் பெறும், பங்குகளை வழங்கி காசுகளை பெற்றுக்கொள்ளும். அதாவது நம்முடைய மூலதனம் இருக்குத்தானே, கூறப்பட்ட மூலதனத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில நாம் மூலதனத்தை பெற்றுக்கொண்டால், பங்குகளை வழங்கினார், பங்கு லாபங்களை வழங்கினார், கடன்களை பெற்றுக்கொண்டார், கடன்களை மீள செலுத்தினார், அதனுடன் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை பதிகிறதுக்குரிய நடவடிக்கைக்கு பேர் தான் நிதியீட்டு நடவடிக்கைன்னு சொல்லுவோம். இந்த 3 நடவடிக்கையும் வச்சுதான் என்ன செய்ய போறோம்? நாம காசு பாய்ச்சல் கூட்டம் நாம என்ன செய்ய போறோம்? நாம தயாரிக்க போறோம். ரைட். இந்த காசு பாய்ச்சல் கூட்டு 2 வகையில என்ன செய்யப்படும்? தயாரிக்கப்படும். நேர்முறை அல்லது நேரில் முறை என்று சொல்லுவோம். ரைட். நமக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய முறைக்கு பேரு தான் நேரில் முறை. ஆகவே நாம என்ன செய்ய போறோம் என்று சொன்னா இந்த நேரில் முறைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? நம்ம டிரெக்டாவே பிராக்டிஸ் பண்ணினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கு. அதற்கு முதல் நீங்க என்ன செய்யுங்க? காசு பாய்ச்சல் கூற்றொன்று எவ்வாறு காணப்படும் நேர்முறையில் என்பது சம்பந்தமாக என்ன செய்யணும்? ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். காசு பாய்ச்சல் கூற்ற பொறுத்தளவில் பாத்தீங்கன்னு சொன்னா 3 நடவடிக்கைகள் பார்த்தோம் தானே. ஒன்று தொழிற்பாட்டு நடவடிக்கை, ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸ்.
இரண்டாவது முதலீட்டு நடவடிக்கைகள், மூன்றாவது நிதியீட்டு நடவடிக்கைகள். என்ன செய்வோம்? மூன்று வகையாக நம்ம போடும். போட்டதுக்கு பிறகு என்ன செய்வோம்? தொழிற்பாட்டு நடவடிக்கைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காசுகள் அனைத்தையும் என்ன செய்ய மாட்டோம்? சகல விடயங்களையும் இந்த தொழிற்பாட்டு தலையங்கத்துக்கு கீழே பதிவு செய்யும். இப்ப தொழிற்பாட்டு நடவடிக்கைக்கு கீழே நம்ம ஒரு 8 லைன் இருந்தால் போதும். அடுத்தது முதலீட்டு நடவடிக்கைகள், அதுக்கு கீழே என்ன ஒரு 8 லைன் இருக்கும். நிதியியல் நடவடிக்கை, அதுக்கு கீழே என்ன செய்யணும்? நமக்கு ஒரு 8 லைன்ஸ் என்ன செய்யணும்? காணப்படும். நமக்கு வரக்கூடிய தகவல்களை நாம் என்ன செய்யலாம்? இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பதிவு செய்யலாம். அப்ப தொழிற்பாட்டு நடவடிக்கை, தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் என்னென்ன இடம்பெறும்? அன்றாட நம்மட வணிக செயற்பாடோட சம்பந்தப்பட்ட சகல விடயங்களும் இந்த தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் வரும். உதாரணமாக நீங்க காசுக்கு விற்பனை செய்து இந்த காசு பாய்ச்சல் கூற்று செய்யும் போது 2 வகையான கேள்விகளை நாம கேட்போம். காசு உட்பாய்ச்சல் நடக்குதா, காசு வெளிப்பாய்ச்சல் நடக்குதா, காசு வருகின்றதா, காசு போகின்றதா. அதாவது என்ன, காசு நமக்கு கிடைப்பனவு, காசு பெற்றுக்கொள்ளப்படுகின்றதா, காசு என்ன செய்யப்படுது, செலவு செய்யப்படுகின்றதா என்ற 2 கேள்விகள் கேட்போம் இந்த நேர்முறையில செய்யும்போது. காசு கிடைக்க பெற்றால் அதை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, காசு பெறுவனவு பிளஸ் அடையாளத்துல பதிவு செய்வோம். நாம் காசினை செலவு செய்தால், காசு நம்மை விட்டு வெளிப்பாய்வு நடக்குது, செலவு செய்தால் அதை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, இந்த பிரக்கெட் அடையாளம் போட்டு என்ன செய்வோம், நாம அதனை பதிவு செய்வோம், காசு வெளிப்பாய்ச்சலை பதிவு செய்வோம். ரைட். இது அன்றாடம் நம்ம இடம்பெறுகின்ற வியாபார நடவடிக்கைகள். உதாரணமாக காசுக்கு விற்பனை செய்து ஒன்று, அதே நேரம் காசுக்கு கொள்வனவு செய்து காசு வெளிப்பாய்ச்சல் மைனஸ்ல பதிவு. அதே போல கடன் பட்டோர் நமக்கு பணத்தை தருது, அதே போல் கடன் கொடுத்தோருக்கு நாம் காசினை கொடுப்பனவு செய்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய நாளாந்த செலவுகள், காசாக மேற்கொள்ளக்கூடிய நாளாந்த செலவுகள், இது அனைத்தையும் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, செயற்பாட்டு நடவடிக்கைகளை நாம் என்ன செய்வோம், நாம் பதிவு செய்வோம். அவ்வளவு. பதிவு செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வோம், முதலீட்டோட சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தால் நம்ம முதலீட்டோட சம்பந்தப்பட்டது நாம் என்ன செய்வோம், நாம பதிவு செய்வோம். முதலீட்டு நடவடிக்கை என்ன என்று சொன்னாலே இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஏதாவது ஆதனங்களை வாங்குறது, நிலையான வைப்புகள்ல பணத்தை என்ன செய்யறது, முதலீடு செய்யறது, பங்குகள்ல நீங்க என்ன செய்றீங்க, முதலீடு செய்யறது, நீங்க இன்னொரு கம்பெனியின் பங்குகள்ல முதலீடு செய்யறது, முதலீடு செய்து பங்கு லாபத்தினை பெற்றுக்கொள்வது, இவ்வாறான விடயங்களை பதிவு செய்யறது நடவடிக்கைக்கு பேர் தான் என்ன, முதலீட்டு நடவடிக்கை. இந்த இருக்கிற நடவடிக்கை. ரைட். அப்ப இதுல என்னென்ன விடயங்கள் வரலாம் என்று சொன்னா, நீங்க ஆதனம் பொறி உபகரணங்களை கொள்வனவு செய்தால் காசு வருமா, காசு போகுமா? காசு என்ன செய்யும், வெளிச்செல்லும். அப்ப காசு வெளிச்செல்லும் என்று சொன்னா நீங்க எவ்வளவுக்கு நீங்க கொள்வனவு செய்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன செய்வீங்க, மைனஸ்ல போடுவீங்க. அல்லது நீங்க ஆதனம் பொறி உபகரணங்களை நீங்க என்ன செய்றீங்க, விற்பனை செய்றீங்க பயன்படுத்தினதுக்கு பிறகு. அப்படி விற்பனை செய்தால் விற்பனை செய்த பெறுமதி என்ன, காசு வருமா, காசு வெளியாகுமா? காசு உள்பாய்ச்சல் நடக்கும், காசு உள் வரும், இன்ஃப்ளோ. ஆகவே காசு பிளஸ்ல பதிவு செய்யும். அதே போல முதலீடுகளை மேற்கொள்வது, முதலீடுகளை செய்வதுன்னா என்ன, நீங்க பிக்ஸ் டிபாசிட்ல கொண்டு போய் உங்களோட பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க, காசு வெளியாகுது. ஒரு லீசிங் கம்பெனில கொண்டு என்ன செய்றீங்க, ஒரு டிபாசிட் கொண்டு வைக்கிறீங்க, நீண்ட ஆளை வைப்போண்டு செய்றீங்க, காசு வெளியாகுது. அதான் முதலீடுகளை கொள்வனவு செய்து, அல்லது திரை சேரி உண்டியல்கள் முறைகளை கொள்வனவு செய்து காசு வெளிப்பாய்ச்சு. நீங்க முதலீடுகள் என்ன செய்றீங்க, நீங்க முதலீடுகளை மீள பெற்றுக் கொண்டால் காசு திருப்பி வரணும். அதே நேரம் முதலீடு மூலமான வருமானங்களையும் நீங்க என்ன செய்வீங்க, இதுல பதிவு செய்வீங்க. அடுத்தது பெற்ற வட்டி, பெற்ற பங்கு லாபங்கள், சகல விடயங்களும் என்ன செய்யப்படும், முதலீட்டு நடவடிக்கைகள் வரும். அப்ப நிதியியல் நடவடிக்கை என்ன? நிதியியல் நடவடிக்கை என்று சொல்றது, அதாவது உங்களோட கூறப்பட்ட மூலதனம், அதாவது உரிமை மூலதனம், கடன் மூலதனம் இரண்டுடன் சம்பந்தப்பட்டதுதான் என்ன, நிதியியல் நடவடிக்கை. உரிமை மூலதனம், கடன் மூலதனம். உரிமை மூலதனம் என்றா என்ன, நீங்க மூலதனத்தை நிறுவனத்துக்கு மூலதனம் விடுவது, காசை கொண்டு வந்து நிறுவனத்துக்கு என்ன செய்றீங்க, நீங்க மூலதனமாக இடுறீங்க, இது உரிமை மூலதனம். கடன் மூலதனம் என்றா என்ன, வங்கிகள் ஏனைய நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன செய்றீங்க, கடன்களை பெற்றுக்கொள்வது. இது அனைத்தையும் இதனுடன் சம்பந்தப்பட்ட, நீங்க கடன்களை பெற்றுக்கொள்வது, கடன்களை திருப்பி கொடுப்பது, பங்குகளை வழங்கி பணத்தை பெற்றுக்கொள்வது, அதற்குரிய பங்கு லாபங்களை செலுத்துவது, கடனுக்கு வட்டி செலுத்துவது, இதனுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை பதிவு செய்யற நடவடிக்கைக்கு பேர் தான் என்ன, உங்களோட நிதியீட்டு நடவடிக்கை என்று சொல்லுவோம். நிதியீட்டு நடவடிக்கை.
இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் என்ன செய்வோம்? காசு நமக்கு கிடைத்தால் பிளஸ்ல பதிவு செய்வோம், காசு நம்மை விட்டு சென்றால் நம்ம என்ன செய்வோம்? மைனஸில் பதிவு செய்வோம். இதுதான் என்ன? ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் முடிய முடிய நாம் என்ன செய்வோம் சொன்னா பேலன்ஸ் பண்ணும். இந்த தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தையும் பதிவு செய்யறதுக்கு பிறகு நம்ம அதை கூட்டினம் என்று சொன்ன நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு என்று சொல்லும். அதுல இருந்து என்னத்தை கழிப்போம் என்று சொன்னா நம்ம வருமான வரியை நாம் என்ன செய்வோம்? கழிச்சு கொள்வோம். வருமான வரி கொடுப்பணும். வருமான வரி கொடுப்பணும். ஏதாவது வரி இருந்தால் வருமான வரி கொடுப்பனவு கழிப்போம். கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான தேறிய காசு என்னொன்று கிடைக்கும். அப்ப தேறிய காசு தான் நீங்க என்ன செய்யணும்? விடையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த விடயங்களை கூட்டினீங்கன்னா முதலீடு நடவடிக்கை மூலமான காசு, நிதியீட்டு நடவடிக்கையை கூட்டினீங்கன்னு சொன்னா நிதியீட்டு நடவடிக்கை மூலமான காசு கிடைக்கும். அனைத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன? என்ன காசு காசு காசுக்கு சமனானவற்றில் ஏற்பட்ட இது பிளஸ்ல வந்தால் உங்களுக்கு நல்ல சாதகம் அதிகரிப்பு, மைனஸ்ல வந்தா என்ன? உங்களுக்கு பாதகம் என்று அர்த்தம். ஆக என்ன? காசு மற்றும் காசுக்கு சமனான தேறிய காசு பாய்ச்சல போடுவோம். அதோட நாம் என்ன செய்வோம்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆரம்ப மீதியை கூட்டுவோம். காசு ஆரம்ப மீதி நம்ம காசுல நீங்க வரவுல பதிவு செய்வீங்க ஆரம்ப மீதி, அதை கூட்டுவோம். கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? இறுதி காசு கிடைக்கும். இது அனைத்தையும் நீங்க பதிவு செய்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் என்ன செய்வோம்னு சொன்னா நேர்முறை என்று சொல்லுவோம். நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று. எவ்வளவுதான் இது தியரட்டிக்கலா விளங்கப்படுத்தினாலும் உங்களுக்கு என்ன இது கஷ்டமா தான் இருக்கு. இது கணக்கினூடாக நாம அணுகும் போதுதான் என்ன இந்த பாடம் உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் கணக்கினூடாக நாம் என்ன செய்யணும்? இந்த காசு பாய்ச்சல் கூட நாம் என்ன செய்யணும்? தயாரிக்க பழகுதல் வேண்டும். ரைட். இப்ப நேரில் முறைன்னு ஒன்று இருக்கு. நேரில் முறைன்னா என்ன? நேரில் முறைன்னா என்னடா பிள்ளைகள்? இது செயற்பாட்டு நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குதானே, தொழிற்பாட்டு நடவடிக்கை. இந்த தொழிற்பாட்டு நடவடிக்கை நம்ம பிராக்டிக்கலா பாத்தீங்க என்று சொன்னா காசுக்கு விற்பனை செய்தது, கடன்பட்டோரிடமிருந்து பெற்றுக்கொண்டது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்ன? நமக்கு ஒரு கடினமான செயற்பாடாக காணப்படும். காசு கொடுக்கல் வாங்கல கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த செயற்பாட்டு நடவடிக்கையை இவ்வாறான நேர்முறையில செய்யாமலுக்கு இதை என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு இன்னும் இன்டிரெக்டான மெத்தட், ஆல்டர்னேட்டிவ் வே, இன்னொரு வழியில செய்யறதுக்கு நாம பயன்படுத்துறதுதான் இந்த நேரில் முறை என்று சொல்றேன். முதலீட்டு நடவடிக்கை, நிதியியல் நடவடிக்கைகள் எந்த மாற்றமும் வராது. நான் இந்த ஹைலைட் பண்ணிருக்கேன் தானே தொழிற்பாட்டு நடவடிக்கை, இந்த ப்ளூ கலர்ல மாறுதானே, இந்த தொழிற்பாட்டு நடவடிக்கையை மட்டும் என்ன செய்வோம்? நம்ம இன்னொரு மெத்தட்ல செய்வோம். அப்படி செய்தோம் என்று சொன்னாதான் அதைத்தான் என்ன செய்வோம்னா நேரில் முறை என்று சொல்லுவோம். நேரில் முறைன்னு சொல்லுவோம். இந்த நேரில் முறையில எவ்வாறு நாம கணிப்பீடு செய்வது, இதைத்தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இதுதான் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடை. நேரில் முறையில நாம எவ்வாறு கணிப்பீடு செய்ய வேண்டும்? நேரில் முறையில நாம் எவ்வாறு கணிப்பீடு செய்வோம்? ரைட். அப்ப காசு பாய்ச்சல் கூட்டம்னா தெரியும் தானே, 3 வரியில நாம் என்ன செய்யணும்? தலையங்கம் போட்டிருக்கோம். 3 வரியில் தலையங்கம் இருக்கும். என்ன நிறுவனத்தின் எந்த முடிவுற்ற ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் கூற்று, 3 வரை தலையங்கம் வந்து தலையங்கம் போட்டதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொன்னா செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டு நடவடிக்கை இருக்கு. ஆகவே நாம் என்ன செய்யணும் என்று சொன்னா காசு பாய்ச்சல் கூட்டுற ஃபார்மேட் இப்படித்தான் இருக்கு. பேப்பர் இருக்கிறார்கள் என்ன செய்யுங்க? நீங்க பேப்பர்ல என்ன செய்யுங்க? இதை ட்ரா பண்ணி கொள்ளுங்க. ரைட். இந்த ஃபார்மேட்டை நீங்க என்ன செய்யுங்க? ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு உதவியா இருக்கு. டியூட்லையும் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க என்ன செய்யுங்க? ஒரு ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ முதலாவது நம்ம என்ன செய்ய சொன்னா செயற்பாட்டு நடவடிக்கை சம்பந்தமாக பதிவு செய்யப்படும். இப்ப செயற்பாட்டு நடவடிக்கையில என்னென்ன விடயங்கள் வரும் என்றா, காசு பாய்ச்சல் கூட நம்ம செய்யறது நேரில் முறை. நம்ம ரூபாயில செய்வோம், ரூபாயில செய்வோம். ரைட். ருபீஸ்ங்கிறத போட்டுரும். இப்ப செயற்பாட்டு நடவடிக்கை என்ன வரும் என்று சொன்னா முதலாவது வரிக்கு முன் இலாபம். வரிக்கு முன் இலாபத்தை எடுக்கும். வரிக்கு முன் இலாபம். இந்த வரிக்கு முன் இலாபம் என்ன மீனிங்? வரிக்கு முன் லாபம் என்ன பிள்ளை? நீங்க வருமான கூற்று வளமையா செய்வீங்க தானே. நீங்க வளமையா நீங்க வருமான கூற்று ஒன்று ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? வரும் விற்பனையிலிருந்து விற்பனைக்கிறத கழிப்பீங்க, மொத்த லாபம் கிடைக்கும். ஏனைய வருமானத்தை கூட்டி போட்டு என்ன செய்வீங்க? செலவுகள் எல்லாத்தையும் கழிப்பீங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு இலாபம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வரிக்கு முன் இலாபம்.
அதுல இருந்து என்ன செய்வீங்க? வருமான வரியை கழிச்சீங்கன்னு சொன்னா தான் ஆண்டுக்கான லாபம் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆகவே வரிக்கு முன் லாபத்தை என்ன செய்யணும்? நாம் எடுப்போம். இந்த வரிக்கு முன் லாபத்திலிருந்து என்ன செய்வோம்னு சொன்னா நாம சில விடயங்கள் என்ன செய்ய போறோம்? நாம கழிப்போம், சில விடயங்களை கூட்டுவோம். சில விடயங்களை கழிப்போம், சில விடயங்களை கூட்டுவோம். அதுக்கு நாம தலையங்கம் என்ன சொல்லுவோம்னு சொன்னா சீராக்கம்னு சொல்லுவோம். இப்ப உதாரணமாக, இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த காசு பாய்ச்சல் கூட்டம்னா என்ன மீனிங்னா, காசாக கிடைத்ததையும் காசாக நாம் வளங்கள் செய்தது கொடுப்பனவு செய்ததையும் கண்டுபிடிக்கிறது. இந்த வரிக்கு முன் இலாபத்துக்குள்ள காசு தவிர்ந்த கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குமா இல்லையா? இந்த இலாபத்துக்குள்ளே அட்டுறு செலவுகள், அடுத்தது பெருமான தேய்வுகள், ஏற்பாடுகள், பெருமான தேவை ஏற்பாடு மாதிரி ஐயக்கடன் ஏற்பாடு, பணிக்கொடை ஏற்பாடு, இவ்வாறு என்ன செய்யப்படும்? உண்மையாக நடைபெறாத சில செலவுகள் அதுல இருக்குமா இல்லையா? அட்டுறு காசாக கொடுக்கல் வாங்கல் செய்யாத செலவுகள் இருக்குமா இல்லையா? இருக்கு. அந்த விடயங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா வரிக்கு முன் லாபத்திலிருந்து என்ன செய்வோம்? நாம் நீக்குவோம். வரிக்கு முன் லாபத்திலிருந்து நாம நீக்குவோம். என்னென்ன விடயங்களை நாம உதாரணமாக நீக்குவோம் என்று சொன்னா, உதாரணமாக இதுல பெருமான தேய்வுகள் இருந்தா என்ன செய்வோம்? நம்ம கழிக்கமா இதை கழிக்கும். பெருமான தேய்வு இருந்தா என்ன செய்வோம்? பெருமான தேய்வை நீக்குவோம். பெருமான தேய்வு, பெருமான தேய்வு, பெருமான தேய்வை நீக்குவோம். ஏன் பெருமான தேய்வுங்கிறது என்ன? காசு அல்லாத நடவடிக்கை. இது எப்படி நீக்க போறோம்னு சொன்னா நம்ம கழிக்கிறல. இப்ப நல்லா யோசிங்க. கணக்கு அக்கவுண்டன்ட் கணக்கு செய்யும் போது என்ன செஞ்சிருப்பார் என்று சொன்னா, பெருமான தேவையெல்லாம் கழிச்சதுக்கு பிறகுதான் இந்த வரிக்கு முன் லாபத்தை எடுத்திருப்பார். இது ஆல்ரெடி இந்த இலாபத்தை கணிப்பீடு செய்யும் போது இது கழிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? இது கழிக்கப்பட்டிருக்கு. இந்த பெருமான தேவைங்கிறது, பெருமான தேவைங்கிறது இந்த அமௌண்ட் எடுக்கக்குள்ள ஆல்ரெடி கழிக்கப்பட்டிருக்கு. அப்படி கழிச்சிருந்தார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா நாம் அதை பிளஸ்ல போடுவோம், கூட்டும். இதோட கூட்டும். சீராக்கம் என்று சொல்றது பிளஸும் வரும் மைனஸும் வரும். சில விடயங்களை நாம கூட்டுவோம், சில விடயங்களை என்ன செய்வோம்? நாம கழிப்போம். சில விடயங்களை கூட்டுவோம், சில விடயங்களை கழிப்போம். ஆகவே நான் சீராக்கம் தலையங்கத்தை மட்டும் போடும், சீராக்கம் மட்டும் போடும். ரைட். சில விடயங்களை கழிப்போம், சில விடயங்களை கூட்டும். வருமான தேவை. ஏன்? காசு அல்லாத ஒரு நடவடிக்கை, செலவு, நம்ம கழிப்போம், சாரி கூட்டுவோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சில பணிக்கொடை ஏற்பாடுகள், பணிக்கொடை ஏற்பாடுகள், பணிக்கொடை ஏற்பாடுகள் எதுவும் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அதையும் கூட்டுவோம். பணிக்கொடை என்ன தெரியும் தானே? நீங்க லெவல் 2 பிசினஸ் லோ படிச்சு போட்டு வந்திருப்பீங்க. பணிக்கொடை என்ன? அதாவது ஊழியர்கள் கம்பெனியை விட்டு வெளியே செல்லும் போது அவர்களுக்கு என்ன செய்வாங்க? ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் என்ன செய்வாங்க? அவங்க வழங்குவாங்க. இறுதி மாத சம்பளம் இருக்குதானே, எவரேஜ் சேலரி, அதை எடுத்து அவங்க வேலை செய்த 2 வருடங்கள் மாதங்களால பெருக்கி போட்டு என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப ஒரு மாதம் இறுதியாக அவர் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் பெற்றிருக்கார சம்பளமாக, அந்த 2,24,000 பெருக்கி போட்டு என்ன செய்வாங்க? அவருக்கு அதனை காசாக வழங்குவார்கள். இதான் என்ன பணிக்கொடைன்னு சொல்லுவோம். இது காசாக கொடுத்தால் அது பாப்போம். காசாக கொடுத்தா பதியும். ஏற்பாடுகள் என்று சொன்னா என்ன? அது உண்மையாக நடக்கிறதா? ப்ரொவிஷன் என்று சொல்றேன். எதிர்காலத்தில் இந்த செலவொன்று ஏற்படும் என்ற அடிப்படையில இன்றைக்கே என்ன செய்யறாங்க? வருமான கூட்டுல அதனை ஒரு செலவாக பதிவு செய்து வாரதுக்கு பேரு தான் ஏற்பாடுன்னு சொல்றேன். பாதுகாப்பு என்ன ஏற்பாடு. ரைட். தொடர்ந்து எங்கும் வரும். ஓகே, தொடர்ந்து எங்கும் நகரும் வரும். எஸ். அப்ப என்ன? பணிக்கொடை ஏற்பாடுகள் இருந்தா உண்மையாக காசாக கொடுக்க மாட்டோம். எதிர்காலத்துல இந்த செலவு ஏற்படும் என்று பதிஞ்சிருக்கும். அப்ப அந்த விடயமே செலவாக கழிக்கப்பட்டிருக்கு தானே, அதை நாம் என்ன செய்வோம்னா நிற்கும். அதே போல ஏதாவது நம்ம ஆதனம் பொறி உபகரணங்கள் என்ன செஞ்சிருப்போம்? விற்பனை செஞ்சிருப்போம். விற்பனை, ஆதனம் பொறி உபகரண விற்பனை, விற்பனை செஞ்சிருந்தா நமக்கு சில நேரம் இலாபம் கிடைச்சிருக்கு. இலாபம் கிடைச்சிருந்தா உண்மையாக காசாக கிடைச்சதா இலாபம்ங்கிறது? இல்லை. விற்பனை செய்யற அந்த பெறுமதி தான் நமக்கு காசாக கிடைக்கும். விற்பனை விலையை தான் தருவா.
ஆனா இலாபம்ங்கிறது காசாக கிடைச்சதா? இல்ல, ஒரு கணக்கீட்டு ரீதியான ஒரு விடயம், ஒரு கால்குலேஷன். அதை இணைய வருமானத்துக்கு பதிவு செஞ்சிருப்போம். ஆகவே நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, இலாபம் இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கப்படுமா இல்லையா? இருக்கும். ஆகவே நாம இலாபங்கள் இருந்தா நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, இலாபத்தை நீக்கும். அதே போல ஆதனம் ஒரு உபகரண விற்பனை நட்டங்கள் ஏற்பட்டிருந்தால், எதுவும் நட்டம் ஏற்பட்டிருந்தால், அது உண்மையாக காசாக ஏற்பட்ட நட்டமா? நமக்கு நமக்கு ஏதாவது காசாக கொடுத்திருக்கோமா நட்டம்னு சொல்லி? இல்லை. ஆகவே என்ன, அது ஒரு 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 கணக்கீட்டு ரீதியான ஒரு விடயம். ஆகவே என்ன செய்யும், நட்டம் ஏற்பட்டால் என்ன செய்யும், நாம் அதை கூட்டும். ரைட். இவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, ஒன்று ரெண்டு மூணு என்ன செய்வோம், ஒவ்வொரு விடயங்களாக நாம் பதிவு செய்வோம். ஒவ்வொரு விடயங்களாக நாம் பதிவு செய்வோம். இதே போல இது மட்டும்தான் வரும். என்ன, இது மட்டும் இல்லை, வேறு சில விடயங்களும் வரும். வேறு சில விடயம் என்றா என்ன, முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள, நிதியீட்டு நடவடிக்கைக்குள்ள ஏதாவது விடயங்கள் நமக்கு வரும் வேண்டாம். அந்த விடயங்களை நாம் என்ன செய்யும், நாம இதுல இருந்து நீக்கும். உதாரணமாக நம்முடைய முதலீட்டு வருமானம், முதலீட்டு வருமானம், ஏதாவது முதலீட்டோட சம்பந்தப்பட்ட வருமானங்கள் இருந்திருந்தால், உண்மையாக அது காசாக கிடைச்சிருக்குமானா சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்காது, அட்டுறு அடிப்படையில் செய்யப்படுகின்ற போது அந்த வருமானம் என்ன செஞ்சிருக்காது, நமக்கு காசாக கிடைக்கப்பட்டிருக்காது. அது அட்டுறு அடிப்படை, எதிர்காலத்துடன் கிடைக்கப்படும். அவ்வாறான வருமானங்கள் இருந்தா நம்ம என்ன செய்வோம், அது நாம் என்ன செய்வோம் மனுஷனா, வரிக்கும் முன் லாபத்திலிருந்து நிற்கும். அதே போல வட்டி, வட்டியோட சம்பந்தப்பட்டது, வட்டி செலவுகள், வட்டி செலவுகள் சம்பந்தமாக இருந்தா நம்ம என்ன செய்வோம்னா கூட்டுவோம். ஏனென்று சொன்னா, உண்மையாக காசாக கொடுத்த வட்டியை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, நாம் ஏற்கனவே பார்த்தோம், நிதியீட்டு நடவடிக்கைக்குள்ள பதிவு செய்யும். ஆனா இதோட சம்பந்தப்பட்டது என்ன, அட்டுறு வட்டிகள் எல்லாம் காணப்படும். அதாவது நம்ம செலுத்த வேண்டிய வட்டியையும் சேர்த்து தான் வருமான கூட்டுல பதிவு செஞ்சிருப்போம். ஆகவே அவ்வாறான வட்டி செலவுகள் வந்தா என்ன செய்வோம், அதனை கூட்டுவோம். அப்ப என்ன செய்வோம் என்று சொன்னா, காசாக அல்லாது, காசு இல்லாமலுக்கு வருமான கூட்டுல ஏதாவது செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தால் அந்த விடயங்கள் என்ன செய்வோம், சிலதை கூட்டுவோம், சிலதை என்ன செய்வோம், நாம் கழிப்போம். சிலதை கூட்டுவோம், சிலதை கழிப்போம். அப்படி நாம் என்ன செய்வோம், சீராக்கம் என்ற தலைப்புக்கு கீழே செய்வோம். அதுல கிட்டத்தட்ட என்ன செய்யப்படும், ஒரு 6 அல்லது 7 லைன் நீங்க என்ன செய்யணும், அதுக்கு விடும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா, இன்னொரு செம்மையாக்கிறதுக்கு தொழிற்படு மூலதன சீராக்கம், தொழிற்படு மூலதன சீராக்கம். இது கணக்கு செய்யும் போது இலகுவா என்ன செஞ்சிருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து. இது என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு ஃபார்மேட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இப்படித்தான் காசு பாய்ச்சல் கூற்று வரும் என்று சொல்லி. தொழிற்படு மூலதன சீராக்கம் என்னன்னு சொன்னா, தொழிற்படு மூலதனம்ங்கிறது என்ன, நடைமுறை சொத்துக்கள் இருந்து, நடைமுறை சொத்துக்கள் இருந்து கரண்ட் அசெட்ஸ் சொல்லுவோம். நடைமுறை சொத்துக்கள் இருந்து நடைமுறை பொறுப்புகளை கழிக்கிறது, கரண்ட் லைபிலிட்டிஸ். நடைமுறை சொத்துக்கள் இருந்து நடைமுறை பொறுப்புகளை கழிக்கிறது. அப்ப நடைமுறை சொத்துக்கள் நடைமுறை பொறுப்புகள் என்ன, நம்ம எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தோம் தானே, சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா இதான் ஐந்தொகை. கணக்கு செய்யல, ஜஸ்ட் ஃபார்மேட்டுக்கு பார்த்தோம். இது ஐந்தொகை என்று சொன்னா, இது நடைமுறை அல்லா சொத்து, இது நடைமுறை சொத்து, இது நடைமுறை அல்லா பொறுப்பு, இது நடைமுறை பொறுப்பு. நடைமுறை சொத்துக்கள் நடைமுறை பொறுப்புகளோட சம்பந்தப்பட்டதுதான் என்ன, தொழிற்படு மூலதனம்னு சொல்றேன். நடைமுறை சொத்துக்கள் இருந்து நடைமுறை பொறுப்புகளை கழிச்சா நம்ம கிடைக்கப்படுவது என்ன, தொழிற்படு மூலதனம்னு சொல்லுவோம். இப்ப இந்த நடைமுறை சொத்துக்களுக்குள்ள பாருங்க என்னென்ன விடயங்கள் இருக்கு. இருப்பு, வியாபார வருமதிகள், காசும் காசுக்கு சமனானவைகள். நடைமுறை பொறுப்புல பாருங்க, வியாபார சென்மதிகள், குறுங்கால கடன்கள், செலுத்த வேண்டிய வட்டி, வருமான வரி என்று இருக்கு. இப்ப தொழிற்படு மூலதன சீராக்கத்துக்குள்ள கட்டாயம் வரக்கூடிய விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, தொழிற்படு மூலதன சீராக்கத்துக்குள்ள நம்முடைய வியாபார கடன் பட்டோர், இருப்பு, வியாபார கடன் கொடுத்தோர், ஏதாவது முற்பண கொடுப்பனவுகள், இவ்வாறான விடயங்கள் தான் என்ன செய்யும் என்று சொன்னா தொழிற்படு மூலதனத்துக்குள்ள வரும். ரைட், தொழிற்படு மூலதனத்துக்கு வரக்கூடிய விடயம்.
இப்ப இந்த இருக்கு பாருங்க. தொழிற்படு மூலதனத்துக்கு நம்ம இதுல பிரதானமாக நாம் எடுப்போம் என்னன்னு சொன்னா தொக்குகள், வியாபார வருமதிகள். நடைமுறை பொறுப்புகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா வியாபார சென்மதிகள். இது மூன்றும் தான் என்ன நம்ம பிரதானமாக எடுக்கக்கூடிய விடயங்கள். இந்த காசும் காசுக்கு சமனானவையும் என்னென்றா ஏன் எடுக்க இல்லைன்னு சொன்னா நம்மளோட கணக்கை முடிக்கும் போது என்ன செய்யும், ஆரம்ப காசு மீது இறுதி காசு மீதியை நமக்கு தந்துருவாங்க. 2022 23 சொன்னா இது ஆரம்பம், இது இறுதி. ஆகவே என்ன இந்த விடயங்களை நாம பதிஞ்சிருவோம். அடுத்த விடயங்கள் எல்லாம் என்னென்று சொன்னா நிதியீட்டு நடவடிக்கைக்குள்ள இது போயிடும். செலுத்த வேண்டிய வட்டி எல்லாம் வட்டி நிதியீட்டு நடவடிக்கைக்கு போயிடும். வருமான வரிங்கிறது நம்ம என்ன செய்வோம், நம்ம இன்னொரு இடத்த பதிவு. ஆகவே என்ன செய்வோம், இதெல்லாம் வேற வேற இடங்கள்ல பதிவு செய்யப்படும். ஆகவே பிரதானமாக பாத்தீங்கன்னு சொன்னா தொழிற்படு மூலதன சீராக்கம், தொழிற்படு மூலதன சீராக்கம் என்கிற ஒரு தலைப்புக்கு நாம் என்னத்தை பதிவு செய்யணும்னு சொன்னா இருப்பு அதிகரிப்பு, இருப்பு அதிகரிப்பு அல்லது குறைவு, இருப்பு அதிகரிப்பு அல்லது குறைவு, இருப்பு அதிகரிப்பு அல்லது குறைவு. நம்ம அதிகரிப்பண்டா என்ன, குறைவண்டா என்ன எல்லாம் என்ன செய்வோம், நாம் ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம். ரைட். இருப்பு அதிகரிப்பு குறைவு. ரைட். ஃபர்ஸ்டுக்கே பார்ப்போம். கடன்பட்டோர், கடன்பட்டோர் அதிகரிப்பு அல்லது குறைவு. அதிகரிப்பு. கடன்பட்டோர் குறைவு. இது என்ன பார்ப்போம். இது என்ன விளக்கம் என்று சொன்னா நம்முடைய ஐந்தொகையை பார்க்கக்குள்ள பாருங்க பிள்ளை, 2022 ஆண்டு, இது 2023 ஆண்டு. இது ஆரம்ப மீதி, இது இறுதி மீதி. இதை கடன்பட்டோர் தொடர்பாக பாருங்க. 14,780 இருந்த கடன்பட்டோர் ஆண்டு இறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 12,750 மாறுறாங்க. அதிகரிச்சிருக்காங்களா கடன்பட்டோர், குறைஞ்சிருக்காங்களா? கடன்பட்டோர் என்ன செஞ்சிருக்காங்க, 14,780 இருந்து 12,750 மாறுறாங்கன்னா குறைவடைந்துள்ளார்கள். அப்ப கடன்பட்டோர் குறைவடைவதற்கான காரணம் என்ன? சரி, ஒன்றார விட முடியாது கடன், ஓகே. ஆனா பிரதானமான காரணம் என்ன, அவங்க காசு தந்திருக்காங்க. கடன்பட்டோர் என்ன செஞ்சிருக்காங்க, ஆரம்பமில் இருந்தார்கள், அவங்க காசு தந்திருக்காங்க. இந்தாங்க உங்களுக்குரிய காசு தந்தா அவங்களோட மீதி என்ன செய்யும், குறையும் தானே, குறைஞ்சு. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா கடன்பட்டோர் குறைவடைந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, அவங்க காசை தந்து போட்டு தான் அவங்க மீதி என்ன செய்யுது, குறைவடையுது. அவ்வாறான சில செயற்பாடுகளை நாம் என்ன செய்வோம் சொன்னா தொழிற்படு மூலதனத்துல பதிவு செய்யும். உதாரணமாக கடன்பட்டோர் குறைவடைவது என்ற என்ன மீனிங் என்று சொன்னா கடன்பட்டோர் என்ன செய்யறாங்க, நமக்கு காசு தாராங்க. கடன்பட்டோர் காசு தாராங்க. ரைட். ஆகவே அப்ப கடன் கொடுத்தோர், கடன் கொடுத்தோர் குறைவு. கடன் கொடுத்தோர் குறைவுண்டா என்ன, நாம ஒரு ஆளுக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கு. உதாரணமாக கடன் கொடுத்தோருக்கு போகுமே, இதுல 4,200 இருந்த கடன் கொடுத்தோர் 7,200 மாறி இருக்காங்க. அப்ப என்ன விளக்கம், கடன் கொடுத்தோர் அதிகரிச்சிருக்காங்க. ஒருவேளை கடன் கொடுத்தோர் குறைவடைந்திருந்தா நாம ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும். ஆரம்ப மீதியார் 10,000 கொடுக்க வேண்டும். இறுதியில பார்க்க அவருக்கு 2,000 தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு, 8,000 ரூபாய் பணத்தை என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா நாம் கொடுத்து விட்டோம். அப்ப காசை நாம கொடுக்க மாட்டோம், என்ன காசு வெளிப்பாய்ச்சல் நடக்குது, நாம காசை கொடுக்கும். ஆகவே என்ன செய்யும் சொன்னா கடன் கொடுத்தோர் குறைவடைந்தால் காசு என்ன செய்யப்படுது, காசு வெளிப்பாய்ச்சல் நடக்குது. இவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்யும் சொன்னா இந்த தொழிற்படு மூலதன சீராக்கத்தில் என்ன செய்யும், நாம பதிவு செய்யும். அப்ப இறுதி இருப்பை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன், ஒன்றுமில்லை, கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் குறைவுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கடன் பட்டோர்ங்கிறது நடைமுறை சொத்து தானே, இந்த சேம் ரூல்ஸ் தான் எல்லாத்துக்கும் வரும். அதே போலதான் இறுதி இருப்பு இருக்கு தானே, இறுதி இருப்பு குறைவடைந்தாலும் அந்த ரூல்ஸ் தான். இறுதி இருப்பு குறைதல், இறுதி இருப்பு குறைவு. இது நாம் அந்த கணக்கு செய்யும் போது நம்ம இதை உண்மையா நான்
தியரட்டிக்கலா விளங்கப்படுத்துறது இல்ல, கஷ்டம். நம்ம கணக்கு செய்யும் போது என்ன செய்யும், இந்த விடயங்களை பார்க்கணும். கடன்பட்டோர் குறைவடைஞ்சா காசு வருதுன்னு அர்த்தம். அப்ப கடன் பட்டோர்ங்கிறது என்ன, நடைமுறை சொத்துக்கு இருக்குதானே. அப்ப நடைமுறை சொத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இதுதான் ரூல்ஸ். அப்ப இருப்பு குறைவடைந்தாலும் என்ன நினைக்கும் நீங்க, காசு வருது. அப்ப இருப்பு அதிகரிச்சா என்ன விளக்கம், காசு போகுது. கடன்பட்டோர் குறைவடைந்தால் காசு வருது, உட்பாய்ச்சல். அப்ப கடன்பட்டோர் அதிகரிச்சா என்ன, காசு வெளிப்பாய்ச்சல். ரூல்ஸ். கடன் கொடுத்தோர் குறைவடைந்தால் என்ன, நாம காசை கொடுக்கும், காசு குறைவடையும். ஆகவே கடன் கொடுத்தோர் அதிகரிச்சா என்ன, கடன் கொடுத்தோர் அதிகரிப்பு. அதிகரிப்பு என்று சொன்னா காசு என்ன செய்யப்படுது, உட்பாய்ச்சல் நடக்குது. இவ்வாறான விடயங்கள் என்ன செய்யப்படும் என்று சொன்னா தொழிற்படு மூலதன சீராக்கம்ங்கிறதுல பதிவு செய்யும். பதிவு செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யமாண்டா, ஒரு 2 லைன் விட்டுப்பட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இதுல இருந்து என்ன செய்யப்படும்டா, சில விடயங்கள் கழிக்கப்படும். என்ன விடயம் கழிக்கப்படும் என்று சொன்னா, செலுத்திய வருமான வரி. செலுத்திய வருமான வரியை கழிக்கும். அதே போல செலுத்திய பணிக்கொடை, செலுத்திய பணிக்கொடை, செலுத்திய வருமான வரி, செலுத்திய பணிக்கொடைங்கிற விடயங்களை நாம் என்ன செய்வோம், நாம் கழித்துக் கொள்வோம். செலுத்துறேன்னா என்ன, காசு வழிப்பாய்ச்சல் நடக்குது. இவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்வோம், பதிவு செய்து கொள்வோம். இத பதிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் நாம கூட்டினோம் என்று சொன்னா நம்ம கடைசியா கிடைக்கக்கூடிய விடைக்கு பேர் என்ன, செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தானே என்ன, தேறிய காசு. செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தானே தேறிய காசுங்கிறது என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். ரைட். அப்ப இதுல வரக்கூடிய விடயங்களுக்கு எல்லாம் என்ன, இந்த சீராக்கத்தை கூட்டினதுக்கு பிறகு இவ்விடத்துக்கு ஒரு விடை வரும். அதுக்கு என்ன எழுதுறேன், இருக்கு விடை இருக்கு எழுதுறது. தொழிற்படு மூலான சீராக்கினதுக்கு பிறகு என்ன என்ன விடை இருக்குன்னா அதுக்கும் இருக்கு. என்ன இது, தொழிற்படு மூலதனத்தை சீராக்குவதற்கு முன்னரான மீது. இது என்ன, தொழிற்படு மூலதனத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, சீராக்கியதுக்கு பின்னரான மீதி. தொழிற்படு மூலதன சீராக்கத்துக்கு முன், தொழிற்படு மூலதன என்ன சீராக்கத்துக்கு பின்னரான மீதி. நம்ம என்ன செய்யலாம், அந்த விடயங்களை பதிவு செய்யலாம். ரைட். ரைட். இந்த விவரங்களை பதிவு செய்யறதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், நான் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு டியூட்லையும் தருவோம். இந்த டியூட்லையும் இதே நேரில் முறைக்குரியது என்ன விவரங்கள் நான் என்ன செஞ்சிருக்கேன், இதுல நெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். ரைட். ஆகவே என்ன, இதுதான் என்ன காசு பாய்ச்சல் கூற்றுக்கான ஃபார்மேட்டாக காணப்படும். ரைட். இப்ப நாம் என்ன செய்வோம் சொன்னா, நாம் ஒரு கணக்கின் ஊடாக என்ன செய்வோம், இதை அணுகும். அணுகினா தான் என்ன, உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூற்றுக்கான என்ன, எவ்வாறு இந்த காசு பாய்ச்சல் கூற்று எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பது சம்பந்தமான நாலேஜ் நீங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 2023 ஜூலை கொஸ்டின் பேப்பர் ஒன்று நாம செய்யணும். அந்த கொஸ்டினை நாம செய்வோம். ரைட். இது நாம அந்த கணக்கை செய்யும் போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியதா இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2 hours கிளாஸாக தேவைப்படும். பேசிக்காக நாம் 1-2 கணக்குகளை செய்யறதுக்கு. இப்போ நம்ம லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமலுக்கு லெவல் 3ல இருந்து நீங்க ஏ லெவல் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி அது ஒரு டீப்பாக தான் நம்ம என்ன சிறந்த கணக்குகளை செய்ய வேண்டியிருக்கும். ரைட். அப்போ இந்த வீக் நான் ஒரு எக்ஸ்ட்ராவா 2 hours கிளாஸ் ஒன்று நான் அரேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல என்ன செய்வோம், அந்த கணக்கை செய்வோம். இதற்குரிய பிடிஎஃப்ஸையும் நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கொள்றேன். டியூட்ஸ் ஆர்டர் பண்ணாக்களுக்கு எல்லாருக்கும் டியூட்ஸ் ஏற்கனவே ஒரு டீமுக்கு அனுப்பியிருக்காங்க. தேவையானாக்கள் டியூட்ஸுக்கு ஆர்டர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு டியூட்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணி வைக்கோம். ரைட். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.